ஒரு நபர் இறந்த பின்னாடி அவரோட சோல் முதல் 3 நாள் என்ன செய்யும்? கருட புராணம் சொல்கிற உண்மை இதுதான். அது ஹெவனும் இல்லை, ஹெல்லும் இல்லை, நம்ம நினைக்க முடியாத ஒரு ரீலிவிங் ப்ராசஸ். அந்த நபரோட முதல் நாள் உயிர் உடம்பை விட்டு பிரியும். ஆனால் அவரோட ஆத்மா அந்த இடத்த விட்டு போகாது. அங்கேயே இருந்து யார் அலறாங்க, யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒத்து பார்க்கும். முதல் நாள் முடிஞ்சு 2வது நாள் தொடங்கும்போது அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு தான் செத்ததே புரிய வரும். அதனால் மற்றவங்க கிட்ட போய் பேச முயற்சிக்கும். ஆனால் அது யாருக்குமே கேட்காது. அதனால் அந்த ஆத்மா கதறி கதறி அழுகும். இதுதான் அதோட 2வது நாள். இது முடிஞ்சு 3வது நாளில் யமனோட யம தூதர்கள் வந்து அந்த ஆத்மா செஞ்ச பாவங்களையும் புண்ணியங்களையும் சொல்லி அதை யமதர்மர்கிட்ட கூட்டிகிட்டு போகும். இதுதான் ஒரு நபர் இறந்ததும் முதல் 3 நாளில் நடக்கிற விஷயங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.